சாட்டை முன்னாடி நம்ம ஆட்சியில் இல்லாதப்ப நம்மளை வந்து கலாய்ச்சான். சரி பாவம் சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ என்ன பேசியிருக்கான்னு போய் பாருங்க. தமிழ்நாட்டினுடைய வீட்டு வசதி துறை அமைச்சர் சார் வந்து அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆயிட்டாப்ல. ஏன்னா ஏஐ டெக்னாலஜிக்குன்னு ஒரு அமைச்சர் துறை போடும்போது அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகணும்ல. மரப்பாச்சி பொம்மை விஜய் மாதிரியே ஒன்று செஞ்சு தன்னை போலவே ஒரு மரப்பாச்சி செஞ்சு கொண்டு போய் கோயிலில் வழிபட்டு இருக்காப்ல. எதுக்கு? இந்த 2 பொம்மையை வச்சு வழிபட்டா 2 பேருக்கும் நன்மை கிடைக்குமா? விஜய் அவர்களுக்கும் இவருக்கும். மத்த அமைச்சர்லாம் கிடைக்காதா? மக்களுக்கு இது நன்மை கிடைக்காது. உங்க 2 பேருக்கு மட்டும் நன்மை கிடைக்கணும். 2 பேருடைய பொம்மையை சாட்டா டேய், நீ சாதா ஒரு ஆள்ரா. நீ கட்சி ஆள் கூட கிடையாது. நீ ஒரு இன்ஃப்ளூயன்சர். நீ ஒரு வீடியோ பண்றோம், அவ்வளவுதான். உனக்கு கட்சியெல்லாம் யாரும் உனக்கு பதவி தந்து உன்னை அழைக்கல, புரியுதா? அவர் அமைச்சர், எங்க அண்ணன் ராஜ்குமார் அண்ணா அமைச்சர், புரியுதா? அமைச்சராக இருக்காரு, கடின உழைப்பால அமைச்சராக இருக்காரு. சும்மா அவன் மாதிரி காசை கொடுத்து 1 ரூபா காசு கொடுக்கல. ஓட்டுக்குன்ட்டு 1 ரூபா பணம் கொடுக்காம மக்கள் மனதை வென்றவர் எங்க ராஜ்குமார் அண்ணா. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? டேய், அவர் கூட இருந்து வேலை செஞ்சவன நானே, எனக்கு தெரியும், தெரியுதா? நீங்க நீ அவரை பத்தி பேசக்கூடாதா? புடா, நீ பேசக்கூடாது, ஓகே? அவர் அமைச்சர், நீ சாதாரண ஒரு மனுஷன். அமைச்சராக அவரு தன் தலைவர் மீது ஒரு பற்றுள்ளன்றதுனால இந்த மாரி ஒரு சிலையை வழிபடுறாரு. அது நான் அவருக்கான விஷயம், அவங்களுக்கான உரிமை. நீ யார குறுக்க வருது? படா வெளியா போறம்போது